ஹாய், திஸ் இஸ் பிருந்தா. வெல்கம் டு மை சேனல். நீங்கள் டெட் ஆஸ்பிரண்ட்டா? டெட் சிலபஸ் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? இவ்வளோ பேஜஸ் இருக்கு. இவ்வளோ பேஜஸை 3 மந்த்ஸில் ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ரிவிஷன் பண்ண முடியுமா? அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கன்ஃபியூஷன் வீடியோ எண்டில் கண்டிப்பாக இருக்காது. இப்போது சோஷியல் சயின்ஸ் எத்தனை மார்க்குக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்குக்கு கேட்பாங்க. 60 மார்க் எப்படி டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஒரு 25 மார்க்குக்கு, 22 ஆர் 25க்கு கேட்பாங்க. அடுத்தது ஜாகிரஃபி ஒரு 15 கொஷின்ஸ் வரும். அப்போது வெயிட்டேஜ் எங்கே இருக்குது? ஹிஸ்ட்ரிலையும் ஜியாகிரஃபிலையும் தான் வெயிட்டேஜே இருக்குது. அதுக்கு அடுத்தது சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ், அது ஒரு 10 கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக 60 மார்க்ஸ். ஸோ இந்த 60 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், ஹிஸ்ட்ரி மேஜர் எல்லாருமே சோஷியல் சயின்ஸ் தான் வந்து எழுதுவீங்க. மேக்ஸ் சயின்ஸ்னால் அவங்க அதை படிப்பாங்க. இப்போது சிலபஸ் டவுன்லோட் பண்ணணுமா? கண்டிப்பாக வேண்டாம். என்ன இப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும், சிலபஸை வந்து பிடிஎஃபாக கையில் எடுத்து வச்சுக்கணும், லைன் பை லைனாக படிக்கணும், A to Z படிக்கணும், எல்லா டாபிக்ஸும் அப்படியே மெமரி பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்களே. நீங்கள் என்ன சிலபஸே வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக சிலபஸ் பார்க்க வேண்டாம். அதெல்லாம் மற்ற எக்ஸாம்ஸுக்கு. இப்போது யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்பிசி, அதுக்கெல்லாம் எப்படின்னா சிலபஸ் பார்க்கணும், A to Z என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது மெமரியில் இருக்கணும். ஆனால் இதுக்கு டெட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக சிலபஸ் பார்க்க வேணாம். பட் சைக்காலஜிக்கு சிலபஸ் பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த டாபிக் படிக்கணும், சைக்காலஜி நிறைய இருக்குது. எந்தெந்த டாபிக் படிக்கணும், எதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு அதுக்காக சிலபஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போது தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ் இருக்கே, அதுக்கெல்லாம் சிலபஸ் பார்க்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். பிகாஸ் அதில் பக்கமாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6th to 8th வரைக்கும், 6th to 8th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட்டு அப்படியே அங்கே இருக்கும். இப்போது சிலபஸ் டவுன்லோட் பண்ண வேண்டாம், சிலபஸ் பார்க்க வேண்டாம். இப்போ எந்தெந்த லெசன்ஸ் தான் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் எல்லா லெசன்ஸும் படிக்கணும் தான். அதில் எல்லா லெசன்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ரிப்பீட்டடாக சில லெசன்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 வருஷ கொஷின் பேப்பர், ஒரு 9 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் 2023 மட்டுமே நிறைய நாள் எக்ஸாம் நடந்துச்சு. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், OMR கிடையாதுன்றதுனால நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நான் 2013, 17, 19, அப்புறம் நான் எழுதின எக்ஸாம் போன வருஷம் நான் எழுதினது 2025. ஸோ இத்தனை கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ரிப்பீட்டடாக சில ஏரியாஸ்ல இருந்தால் கொஷின்ஸ் வருது. அந்த ஏரியாஸ் எந்தெந்த லெசன்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை கவர் பண்ணாலே குவாலிஃபைடு மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து வருது, எந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்கன்றதை பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஒரு சில கொஷின் பேப்பரில் 4 கொஷின் கூட கேட்குறாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டெல்லி சுல்தானேட்ஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அடுத்து டெல்லி சுல்தானேட்ஸ். டெல்லி சுல்தான்லேயும் முக்கியமாக ஹில்ஜி டைனஸ்டியை பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது. 4 கொஷின் 5 கொஷின் கூட சில கொஷின் பேப்பரில் நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த 2 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தவிர்க்கவே உங்களால் முடியாது. அடுத்தது ஜெயின்ஸ், புத்தாவை விட முக்கியமாக சமணர்களை பற்றியும் மகாவீராவை பற்றியும் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அடுத்தது மௌரியன் கிங்டம். மௌரியன் கிங்டமில் யாரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் மௌரியன் கிங்டம்லேயே வந்து ஒரு முக்கியமான கிங் யார்? தி கிரேட் அசோகாவை பற்றின கொஷின்ஸும், அண்ட் சந்திரகுப்த மௌரியா ஃபஸ்ட்டு அவர் தான். இந்த சந்திரகுப்தா மௌரியாவை பற்றின கொஷின்ஸும், சாணக்கியான்னு ஒருத்தர் இருப்பார், சந்திரகுப்தா மௌரியாவோட அவையில் ஒருத்தர் இருப்பார், சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாணக்கியரை பற்றின கொஷின்ஸு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது 8th ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வருகை, ஐரோப்பியர்கள் எப்போ வந்தாங்க, யார் யார் வந்தாங்க, போர்ச்சுகீஸு, அவங்கள பற்றின லெசன்ஸ் இருக்கும். அடுத்தது வார் நிறைய இருக்கும். கர்நாடகா வார், மராத்தா வார், மைசூர் வார், அந்த வார் பற்றின கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. முக்கியமாக வாரை பற்றி கேட்குறது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி பற்றி கேட்குறாங்க. இந்த ட்ரீட்டி யார் சைன் பண்ணா, எப்போ சைன் பண்ணாங்க, யாருக்கு இடையில இந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க அப்படின்ற கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரீட்டியும் அதோட வருஷமும், யார் சைன் பண்ணாங்க, எந்த கவர்னர் 2 பேர் சைன் பண்ணாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட்டு நிறைய கவர்னர்ஸ் பற்றின கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. கவர்னர்ஸ் பற்றினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாரன் ஹேஸ்டிங்காக இருக்கட்டும், காரன் வாலிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பற்றின கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. டல்ஹௌசி, இவங்க 3 பேரோட
இவங்க 3 பேர பத்தின கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. வாரன் ஹேஸ்டிங், டல்ஹௌசி, கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட் வந்து 7th வந்து ஏன் முக்கியமா 7th சொல்றோம்னா, அதுல பக்தி மூவ்மெண்ட் பத்தின ஒரு லெசன் இருக்கு. குருநானக்லாம் வருவாரு. அப்புறம் நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்கள பத்தின கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. முக்கியமா குருநானக் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வருது, ரிப்பீட் ஆகுது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில இந்த பல்லவாஸை விட்டுட்டு நீங்க வேற டாபிக்கா படிச்சீங்கன்னா அது வேஸ்ட். கண்டிப்பா பல்லவாஸ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. எல்லாத்துலயுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பல்லவாஸ் கொஸ்டின் ஒன்னாச்சும் வந்துடுது. எதை பத்தி கேட்குறாங்க? ஒன்று அந்த கிங்கை பத்தி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஆர்கிடெக்சர் வந்து இதை பத்தி கேட்குறாங்க. அதுவும் இல்லைன்னா இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி கேட்குறாங்க. ஸோ பல்லவாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சோலாஸ், சிவாஜி. சிவாஜி வந்து மராத்தால வருவாங்க. சிவாஜி. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கை நான் வந்து விட்டுட்டேன். வேதங்கள் பற்றின கொஷின்ஸ் ஒரு 1, 2 வருது. அடுத்தது காங்கிரஸ் பற்றின கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகுது. காங்கிரஸ்னால் வந்து காங்கிரஸ் கட்சி, அதோட ஹிஸ்ட்ரின்றதை சொல்கிறத விடவும் கரெக்டாக அதில் காந்தி இருந்தார் இல்லையா? காந்தி இருந்தப்போ என்னென்ன முக்கியமாக ஈவெண்ட் நடந்தது அப்படின்ற கொஷின் ரிப்பீட் ஆகுது. சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. அந்த சைமன் கமிஷன் பற்றின கொஷின்ஸ் ஒரு 2-3 கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்தது வேலூர் ரிவோல்ட்டு, வேலூர் புரட்சி, 1857 ரிவோல்ட்டு, பெரும் புரட்சின்னு சொல்லக்கூடிய அந்த 1857 ரிவோல்ட்டு, இதெல்லாமும் கொஷின்ஸில் ரிப்பீட் ஆகுது. சரி, இப்போ இவ்வளோ டாபிக்ஸ் சொல்கிறேனே, இவ்வளோ டாபிக்ஸு எப்படி படிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது? ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஈஸியாக இதை டிவைட் பண்ணி அழகாக பிரித்து படிக்க தெரியும். தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜருக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுறேன், பயப்படாதீங்க. ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு 3 டிவைட் பண்ணுவோம். ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன். ஸோ அப்படி டிவைட் பண்ணிவிட்டு நம்ம படித்தா ரொம்ப வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்ஷியன்ட்டில் எதெல்லாம் வரும்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வரும். ஏன்ஷியன்னு தமிழில் சொல்லணும்னா பழங்காலம். இந்த பழங்காலத்தில் எதெல்லாம் பற்றி படிப்போம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் வரும், வேதங்கள் வரும், மௌரியாஸ் வரும், ஜெயின், புத்தா அவங்கெல்லாம் வருவாங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் எதெல்லாம் படிக்கணும்? சோர்சஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் இம்பார்ட்டன்ட் தான். சில கொஷின்ஸ் வருது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது பல்லவாசை படித்து முடிச்சிடுங்க. பல்லவாசை படித்து முடிச்சுட்டு சோர்சஸ், எக்ஸாம்பிளுக்கு பையம்பள்ளி, கொடுமணல் அதெல்லாம் தான் சொல்கிறேன் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, இங்கே என்ன கிடைச்சது அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. இவ்வளோ லெசன்ஸ் சொல்கிறீங்களே, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே, அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அதெல்லாம் 10th படித்தேன் அப்படின்றவங்களுக்காக தான் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். யூடியூப்பில் எல்லா லெசன்ஸும் நடத்தி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் போதுமா, அது எனஃபா, ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் டெலிகிராமில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்லைனர் வந்து கொடுப்பேன். ஒன்லைனர் அப்படின்னா ஒரு லெசன் இன்றைக்கி நடத்துகிறேன் அப்படின்னா அந்த லெசனில் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டு, இயரு அதெல்லாம் வந்து கொடுக்கலான் இருக்கேன். தென் டெஸ்ட்டும் வந்து டெலிகிராம்லேயே கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெட் எக்ஸாம் பற்றின வேறு என்னென்ன டவுட் இருக்குன்னு அதில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3 மாதம் தான் இருக்குது. இவ்வளோ லெசன் சொல்லியிருக்கேன். இது எப்படி தான் படிக்கிறது, எப்படி படித்து ஃபினிஷ் பண்ணுறது, இந்த பயம்லாம் உங்களுக்கு இருக்கா? அதுவும் வேலை பார்த்துட்டே படிக்கிறீங்களே, எப்படி வந்து படிக்கிறது அப்படின்ற கவலை வேண்டாம். ஒரு 3 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக குவாலிஃபைடு மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸுக்கு டெய்லி 1.5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். ஒரு 1.5 மணி நேரம் மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒதுக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம். சைக்காலஜிக்கு ஒரு 30 minutes வந்து ஒதுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தமிழ் மேஜர் ஆர் இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நீங்கள் இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ 30 minutes படித்தா போதுமா, இல்லை 1 hour படிக்கணுமான்றது உங்களுக்கு தெரியும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுக்குமே கிராமர் தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து தான் இலக்கியம், யார் எந்த இது இலக்கியத்தை எழுதுனாங்க அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம். முக்கியமாக ஃபஸ்ட்டு கிராமர் தான். ஒரு டாபிக் வந்து இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா உடனே நைட்டு ஒரு 5 minutes ஒரு 10 minutes ஒரு ரீகால் பண்ணுங்கள். நோட்ஸு பக்கம் பக்கமாக எழுதாதீங்க. சிம்பிளாக இந்த வருஷம் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, அவ்வளோதான் நோட்ஸு. ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா 1498 யார் வந்தா, வாஸ்கோடகமா வந்தார். அதுக்கடுத்தது திரும்ப ரிப்பீட்டாக 1500 வருவார். ஒரு சிம்பிளான ஹிண்ட்டு மட்டும் எழுதுங்க. பக்கம் பக்கமாக நோட்ஸ் எழுதாதீங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில்
இன்னைக்கு ஒரு டாபிக் நடத்துறேன் அப்படின்னா, அந்த டாபிக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி ஒன்ஸும் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் எடுக்கலான்னு இருக்கேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பா. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் குறித்து வேற என்னென்ன டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நல்லா படிக்க முடியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.